முருங்கைக்காய் வறுவல் செய்யலாம் பாருங்கள். அதுக்கு எண்ணெயில் கடுகு பருப்பு போடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம், சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு கொஞ்சம் கூட, முருங்கைக்காய் பீசஸ் போடுறேன். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். சால்ட்டு கொஞ்சம் போடுறோம். ஒரு 10 நிமிஷம் பரட்டி விடுவோம். மூடி கொஞ்சம் வேக விட்டோம். முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் கொஞ்சம் சோம்பு போடுறேன். கொஞ்சம் உப்பு திட்டம் பார்த்து போட்டுங்க. நான் போட்டுக்கிட்டேன் பாருங்க. நல்லா முருங்கைக்காய் வெந்து போச்சு. கொஞ்சம் இப்போ தேங்காய் சாந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சேன், அதுவும் போட போகிறேன். கொஞ்சோண்டு தக்காளி, தேங்காய் சம்பு கொஞ்சம் அரைச்சேன், அது ஒரு கரண்டி கிட்ட போடுறேன். முருங்கீரை போடுறேன். முருங்கைக்காய் வறுவல், முருங்கீரை தண்ணி சாறு வைக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கிட்ட அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அதில் போடுறேன். போட்டு ஒரு விசில் வச்சா போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுருளாக வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு நம்ம பரிமாற கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. காலிஃப்ளவரை முட்டை போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு அதை திருப்பி முட்டையை பெப்பரு சால்ட்டு போட்டு அதில் ஊற வச்சு திருப்பி தோசைகளில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வறுவல் செய்ய போகிறேன். முருங்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு விசில் வச்சா எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தாளித்து கொட்டி நம்ம அப்படியே செய்யலாம். இப்போ முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பு போடுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போடுறேன். ஒரே ஒரு மிளகாய் போடுறேன். இப்போ இதை தாளித்ததை எடுத்து கொட்டேன். தேங்காய் சம்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு கரண்டி ஊற்றுறேன். உப்பு பத்தல, நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், தண்ணி சார் வேலையை முடிஞ்சிட்டு பாருங்கள். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். சில்லி பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். கொஞ்சம் தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே லைட்டாக போட்டு தூவி பரட்டி எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். காலிஃப்ளவர் முட்டை போட்டு செஞ்சு வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாட்டுக்கும் முருங்கீரை தண்ணி சார் சாப்பாட்டுக்கும் இந்த முருங்கைக்காய் தொட்டுக்க நல்ல அந்த காலிஃப்ளவரு முட்டை போட்டு வறுவல் செஞ்சுருக்கிறேன். இதுவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.